நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சார் நேரடியாக சந்திக்க போனால் கண்டிப்பாக கரூரில் விஜய் சாரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொல்லி பெரும் பரபரப்பை பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் இவங்க பேசி பெரும் பரபரப்பு ஏற்படுத்திருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்கி மாவட்ட வாரியாக மக்கள் சந்திப்பை நடத்திட்டு வராங்க. அதாவது நேற்று அரியலூரில் பிரச்சாரம் செய்த நயினார் நாகேந்திரன் இவங்க பாத்தீங்கன்னா செய்தியாளரை சந்தித்திருந்தாங்க. அப்போது கரூர் மாவட்டத்துக்கு விஜய் செல்லக்கூடாது என திட்டத்துடன் திமுக அரசு செயல்படுகிறது என்றும், கரூர் சென்றால் அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்றும், பாதிக்கப்பட்ட மக்களை கூட விஜயை பார்க்க அனுமதிக்காதது தவறான செயல் என்றும், சாமானியர் கூட கரூர் சென்று வர முடியாத நிலையில் திமுக அரசின் செயல்பாடுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவத்திற்கு பின்னர் விஜய் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை மத்திய மாநில அரசு வழங்கியுள்ள நிலையில் விஜய் அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நயினார் நாகேந்திரன் இவங்க பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.